வணக்கம். என் பேர் சதீஷ்குமார் மோகனகிருஷ்ணன். நான் இங்கே ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழில் வந்து முதியோர் நல மருத்துவம் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து கன்சல்டன்ட் இன் ஜெரியாட்ரிக்ஸ், ஃப்ரைல்டி அண்ட் பாலியேட்டிவ் கேர். நிறைய பேருக்கு முதியோர் நல மருத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏஜ் வகையில் பிரிப்பாங்க. 60 வயசுக்கு மேலே நம்ம நாட்டில் சொல்லுவாங்க முதியோர்னு. இதில் ஃப்ரைல்ட்டிங்கிறது வந்து புதிய கான்செப்ட். அதாவது ஒருத்தர் வந்து வயசாகும் போது நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க, 90 வயசானா கூட நல்லா இருப்பாங்க, அவங்க யாரையுமே சார்ந்து இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஃப்ரைல்னு சொல்ல மாட்டோம். அதே வந்து 70 வயசு 80 வயசுலேயே அவங்களுக்கு பக்கவாதமோ இல்லை வேற எதனா பெரிய வியாதி இருக்கனால மற்றவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட சாப்பிட்றதுக்கோ நடக்கிறதுக்கோ எந்திரிக்கிறதுக்கோ டாய்லெட் விஷயத்துக்கோ அவங்கள தான் நம்ம வந்து ஃப்ரைல்னு சொல்லுவோம். அதில் நம்பர் இருக்கு, 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லுவோம். 1னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு, 4 5லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைல்ட்டியில் மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். ரொம்ப ஃப்ரைலாக இருக்காங்க, இன்னொரு 6-7 மாசத்துல இறந்துடுற மாதிரி தருவாயில் இருக்கிறவங்கள 8 நம்பர் சொல்லுவோம். இதில் கடைசி ஸ்கோர் வந்து 9. அவங்க யாருனாக்கா கேன்சர் லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பரவி இருக்கும், நிறைய இடத்துல பிரெயினில், லிவரில், கிட்னிலலாம் பரவி இருக்கும். பரவுனாக்கா அப்போ அவங்களோட வாழ்நாள் வந்து முடிய போதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாளில் அவங்க எவ்வளோ திடகாத்திரமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இதே போல் ரொம்ப ஃப்ரைலாக இருக்கவங்கள நம்ம வைத்தியம் பண்ணி அவங்களோட ஃப்ரைல்ட்டி லெவலில் கம்மி பண்ணலாம். ஸோ இதில் தான் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட். பாலியேட்டிவ் கேர்லையும் நான் ஸ்பெஷலிஸ்ட். அது எப்படின்னாக்கா, இப்போ இறக்குற தருவாயில் இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்களோட வாழ்நாள் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போதுன்ற போது நம்ம அவங்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணலாம். எல்லாரும் மாதிரியும் எல்லா டெஸ்ட் ஆப்ரேஷன் பண்றதை விட அவங்க இருக்கிற நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவங்க நோய் இருந்தால் கூட நோயோட சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக வாழணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் வந்து பாலியேட்டிவ் கேர். வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில வியாதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு மட்டுமே வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க, அது பேர் டெலீரியம் சொல்லுவோம். மறதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மறதின்ட்டு இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கும் அந்த வேர்டு, டிமென்ஷியா. அதுவும் வந்து பெரும்பாலும் வயசானவங்களுக்கு வரக்கூடிய வியாதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்மலாம் வந்து சின்ன வயசில் நம்ம ஓடுறோம், விளையாடுறோம், கீழே விழுறோம், ஒன்றும் ஆகிறது இல்லை. ஆனால் ஒரு 70-80 வயசானவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சாதாரணமாக சேர்லேருந்து கீழே விழுந்தாலே இந்த இடுப்பு எலும்பு உடஞ்சி போகுது. அது வந்து ஃபீமர் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. ஏன் உடஞ்சி போகுதுன்னா அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும். அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். படுத்துட்டே இருப்பாங்க, அப்புறம் நைட் எந்திரிச்சு யூரின் போகிறதுக்கு பார்த்தாங்கன்னா அங்கே போய் கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் எதனாலனா பிளட் ப்ரெஷர் மாற்றம் ஏற்படும். படுத்திருக்கும் போது ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கும், நிற்கும் போது சடனாக ட்ராப் ஆகுதுனால இந்த மாதிரி மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர வயசாகும் போது உங்களுக்கே தெரியும், சுகர், பிபி இருந்ததுனாக்கா ஹார்ட் வியாதிகள் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் வியாதி ஏற்படுத்தினா ஹார்ட் ரிதம் வந்து அப்நார்மலா இருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரி வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருக்குறள்ல சொல்ற மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி ஏன் விழுறாங்கன்னு கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம விழறதுக்கு மட்டும் தடுக்க முடியும். ரெண்டாவது, அப்படியே விழுந்தாலும் அவங்க எலும்பு முறிவு இல்லாம இருக்கிறதுக்கு அந்த போன்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு இருக்குது. இது எல்லாமே வந்து ஜெரியாட்ரிக்ல தான் வரும். ஹெல்தியா இருக்கவங்களும் வந்து பார்க்கலாம் ஜெரியாட்ரிக். ஃப்ரைலா இருக்கவங்க முக்கியமா வந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.